வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ நம்ம ஒரு பூண்டு தொக்கு பார்க்க போகிறோம். இது நம்ம நல்ல எதிர்ப்பு சக்தியை கூட இது அதிகரிக்கும். இப்போ இந்த தொக்கு நம்ம எப்படி செய்யுதுன்றத பார்ப்போம். இந்த தொக்கு நம்ம ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு, இஞ்சி, மிளகு இதெல்லாம் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். பாருங்க, நான் 20 சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 25 பூண்டை நான் இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் புளியும் தேவையான அளவு உங்களுக்கு மிளகாய் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுங்க. இப்போ மிளகாவையும் புளியும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 போடுறேன். ஒரு 25 பூண்டு போடுறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த தொக்கை. பாருங்க, பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்ப பாருங்க, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க. 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். இப்ப கருவேப்பிலை. இப்ப நம்ம அரைச்ச இந்த தொக்கை இதுல போட்டு நல்லா கலந்துக்க போறோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ட்ரையா ஆகட்டும். நல்லா தண்ணி வத்திச்சுனாவே நம்ம இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நல்லா கசிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவையான போது நம்ம பரிமாறிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொக்கு. எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்க இந்த மாதிரி சட்டியெல்லாம் செஞ்சு வச்சுங்க. தேங்க்யூ.